இப்போ நம்ம அவங்கள லவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, they force us. ப்ளீஸ் ரிப்ளை ப்ளீஸ் ரிப்ளை ப்ளீஸ் ரிப்ளை. என்கிட்ட இல்ல இருந்து அவர்ட்ட என்ன இருக்கு? நீ இப்படி இல்லைன்னா நான் இப்படி பண்ணிடுவேன். சம் கேர்ள்ஸ் சிம்பத்திலேயே லவ் பண்ணுவாங்க. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. எனக்கு ஒரு பாய் ஒரு ஃப்ரெண்டா இருந்தாருன்னா, இப்போ நான் அவங்க கிட்ட போய் பேசும்போது அவங்க கிட்ட போய் வந்து பிரச்சனை பண்றது. டேய் அது ஏன் ஆளுடா, நீ எப்பறம் அவகிட்ட போய் பேசலாம்? ஏரியா விட்டு ஏரியா வந்து ஏன் ஆலிவ் சார் பண்ணுறீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? இல்லை டார்ச்சர் நாங்கள் பண்ணுறோம் ஒத்துக்கிறோம். ஆனால் அது நாங்களே பண்ணுறது கிடையாது. இந்த கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க. இவர்தான் இவருக்கு இதான் வேலை. கூட 4 பேர் இருக்காங்க இல்லையா, மச்சான் ஆள் அவன் எப்படி பேசலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு கோவம் வரும். நான் அப்போ வந்து அவன் அடிப்பேன். இனஃப்டா அடிச்சிடு. சரி, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் பேச்ச கேட்டு தான் நீங்களா லவ் பண்றீங்களா? இந்த பொண்ணு அழகா இருக்கா மச்சான், இந்த பொண்ணு நீ கரெக்ட் பண்ணிக்கோனா நீங்க லவ் பண்ணிடுவீங்களா? இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? பசங்க சொல்றாங்க எப்படி மச்சான் உன் ஃப்ரெண்ட் உன் ஆள் வந்து அவகிட்ட பேசுவான்னு. நீங்களே திங்க் பண்ணலல. அதுங்க சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? நாங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ்க்கு அவங்க கரெக்டா ரெஸ்பான்ஸ் கொடுத்தா இதெல்லாம் பண்ண வேண்டிய தேவையே இல்லையா சார்? அப்ப நாங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணா நாங்களும் உங்களை லவ் பண்ற மாதிரி தான அர்த்தம். ஆமாங்க. அட்வைஸ் பண்ணி இது பண்ணலாம்ல. ஒரு பையனா இல்ல நான் யார் இப்ப அட்வைஸ் பண்ணா புரிஞ்சுக்கிறீங்க? அது அந்த காலம். நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா நீங்க எங்க சைடே சிம்பதியை கிரியேட் பண்ணி திருப்பிடுவீங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ரைட்? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். லவ்வுங்களே அவன் வந்து எடுத்தோடனே அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற டைலாக்லே அது என்ன வரும்னா, நான் உன்னோட மனசார வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிமா. ஓகே, அப்படியே போயும் கூட ஒரு கட்டத்தில் அந்த காதல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அந்த பொண்ணுக்கு வேற வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலும் கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் தாடி வளர்த்துக்கிட்டு அதிகபட்சம் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோகத்தை எல்லாம் கடந்து வந்த பிறகு அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த புள்ளியோட பேரை வைப்பான். இது ஒரு மாடல். அப்ப உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என் பேரை வைக்கிறியா? பைத்தியக்காரா இல்லையா? அந்த மாடலை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இப்ப ஆக்வர்டா இருக்கும், அன்ஈஸியா இருக்கும், அண்ட் கொஞ்சம் சிரிப்பாவும் இருக்கும். மறுபடியும் மோளம் சொல்லுங்க. ஆக்வர்ட், அன்ஈஸி, சிரிப்பா இருக்கு. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இதை வரவேறுங்க. ஒரு ஒருதலை காதல் தோல்வி ஓகே அப்படின்னா ஒரு ஆண் ஃபீல் பண்றான்ல, அது எப்படி பாக்குறீங்க? இட்ஸ் நாட் ஃபன்னி. கொஞ்சம் ஜோக் வேணா அது பண்ணிக்கலாம். ஆனா டேஞ்சரஸ், தட்ஸ் வாட் ஐ சே. ரொம்ப பயமா இருக்கு. டேஞ்சரஸ், தட்ஸ் வாட் ஐ சே. ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சார் இப்பவும் இருக்காங்க சார், அதே மாதிரி என் லைஃப்ல இருக்காங்க. சேம். யாரு? ஆனால் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் சார். அவங்கள பற்றி நினைக்கும் போது ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக, சில டைம்ஸ் கில்ட்டியாக இருக்கும் சார். இவன் மிஸ் பண்ணுறோமோ இல்லை அந்த மாதிரி தாட்லாம் வரும் சார் அடிக்கடி. அவனை மிஸ் பண்றோமோன்னு ஒரு பக்கம் தோணும். அப்புறம் ஏன் இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும்? ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதை ஏன் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்குங்க. இப்போ என்னை பற்றி ரொம்ப நினச்சி அவனோட லைஃப் ஸ்பாயில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக ப்ளஸ் ஹர்ட்டிங்காகவும் இருக்கும். பட் அவன் ஒரு 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 சாஃப்ட் கார்னர் வரலையா? நமக்காகவே எல்லாம் பண்றான், செய்யறான், போறான். வருது சார், வரும் சார். யோ வரும் சொல்லு இல்ல வரான்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற? நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, இப்போ வேண்டாம், இப்போ வேண்டாமா, எப்பவுமே எப்பவும் வேண்டாம்னு சொல்ல சார். அது நம்மளோட விஷ். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இல்லம்மா, கட்டாயமா அவன் என் வாழ்க்கையில வேணான்னு நீங்க தீர்மானமா முடிவெடுத்துட்டா ஒரு நோ ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு நோ. அந்த நோ சொல்ல வேண்டியது தானே? தோணல, எனக்கா தோணணும்ல. அப்ப தோண வேண்டியது தானே? தோணா தானே சொல்ல முடியும். இப்போ வேண்டாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு பொண்ணை ட்ரை பண்ண வேண்டான்றது வந்து அப்ப நம்ம வெயிட் பண்ணணும் அவளுக்காகன்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க சார் நான் வெயிட் பண்ணாத கூட சொல்லிருக்கேன் சார். வெயிட் பண்ணாதன்னு சொல்ற நீங்க இப்போ வேண்டாம் நீங்க இப்போ வேண்டாம்னு சொல்லிக்க, வெயிட் பண்ணாதவும் சொல்லிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. ஆனா இப்போ வேண்டாங்கிற ஒரு வேர்டை பையன் வந்து ஒரு பாசிட்டிவான வெயிட் பண்ணுன்னு சொல்றதுக்கான ஒரு குறியீடாக பார்க்கறான். ஓகே ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எவ்வளவு போராட வேண்டியிருக்கு, என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எந்நேரமும் அவங்க கண்ணில் பட்டிக்கிட்டே இருக்கணும் சார். அப்புறம் பிரேக் முடிஞ்சோடனே அவங்க கிளாஸ் முன்னாடி போய் நிக்கணும். அவங்க கிளாஸ்ல போய் ஏதாவது ஒண்ணு போய் அது வேணும் இது வேணும் போய் நிக்கணும். என்ன மாப்பிள்ளைக்கு பவுடர் வேணுமா? தூக்கத்தையே இழந்துடணும் சார். கிட்ட நைட்டு ஃபுல்லா மெசேஜ் பண்ணும் சார். இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணா இந்த காலத்துல அந்த ஒரு பொண்ணு பின்னாடி 10 பேர் சுத்துவானுங்க.
அந்த 10 பேரையும் கிராஸ் பண்ணி நான் தனியா தெரியணும்னா நான் கொஞ்சம் கெத்து காட்டணும். அம்மா ஐலாண்டேஸ்வரி, நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். இப்போ வந்து பொண்ணுங்க யாருமே மனசை பார்த்து லவ் பண்றது இல்ல சார். ஒரு நிமிஷம் சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். உங்க வீட்ல அக்கா தங்கச்சி இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க மனசை பார்த்து தானே காதலிப்பாங்க. அப்ப அடுத்தவங்க உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தனோட அக்கா தங்கச்சி இருக்காங்களா? அவங்க யார என்ன அவங்க எந்த அடிப்படையில காதலிப்பாங்க? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நார்மலா நீங்க பண்றதை தாண்டி என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். ஜி எது ஜி இப்போ நான் காலேஜ் சார் நார்மலா பேசியா? அது தவடா கொஞ்சம் வாங்கிச்சுல, அதான் சொல்றா. பச்சை உணகம் அவளே பார்க்கணும். அவன் இப்போ நம்மளை பார்க்கறோம், நம்மளை பார்த்துட்டு இருக்கணும். ஏன் கௌரவம் பாக்குறேன் மச்சான், இவளெல்லாம் கதற கதறிச்சதான் முடிவாளியா. நான் ஒன்று சொல்லிட்டேன், சொல்லி தப்பா நினைக்காதீங்க, உங்களை பிளாக் பண்றேன். இது வரைக்கும் இவங்க சொன்ன ஐடியால ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணா இம்ப்ரெஸ் ஆவீங்களா? சான்ஸே இல்லையா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகத்தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது. ஆனா அந்த பொண்ணு பார்த்து பக்கத்து வீட்டுல பொண்ணு சொல்லணும், ஏன் அந்த பையனை பாரு அப்படி. நீ அப்படி வரியா? அதாவது நம்ம மெனக்கடணும், ஆனா அதுக்கு தெரியக்கூடாது, அது இம்ப்ரெஸ் ஆகணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த ஒன் சைடு லவ், அதுல என்ன பிரஷர் ப்ராப்ளம் இருக்கு? நான் டெய்லி ஒரு பையன் பின்னாடி பைக்லேயே ஃபாலோ பண்ணுவான். ஏண்டி பின்னாலே வர்றானே, பேசாம வா. அது ஒரு பயம், வெளியில வரதுக்கே பயம், காலேஜ் போக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓ, காலேஜ் போய் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இவன் வருவானே பின்னால அப்படி. பின்னாடி வருவானே அப்படி. நடந்தா நடக்கிறான், நின்னா நிக்கிறான். ஐயோ என்னதான் சொல்ல வரானே தெரியலையே. வெளியே போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பேர் வச்சு நம்மள கூப்பிடுறது அசிங்கமா இருக்குது. தெருவுல எங்க போனாலும் உன் பேரை சொல்லி கூப்பிடுறானுங்க. சார் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், பின்னாடி அவங்களுக்கு லவ் சிம்பத்தி சான்ஸ் இருக்கு. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். அதுவே மோர் இரிட்டேட்டிவா ஆகலாமே. எங்களுக்கு நான் பாசிட்டிவாக தான் யோசிப்பேன், நான் நெகட்டிவாக யோசிக்க மாட்டேன். கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில் இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வையேன் பிக் ப்ராப்ளம் வச்சு. நீங்க நெகட்டிவா யோசிக்க, அதுக்கு நானும் பாசிட்டிவா யோசிக்கணும்ன்ற அர்த்தம் இல்லையே. இவனும் ஈக்குவலா மைண்ட் பண்றானே. உங்களுக்கு மட்டும் தான் இரிட்டேட் ஆகும். இல்ல உங்களுக்கு மட்டும் இரிட்டேட் ஆகலாம், ஒரு சில பேர் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட ட்ரை பண்ணுவேன். விட்டுற மாட்டேன்டா. கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க. அது இரிட்டேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுங்க? அவ்வளவுதான் நான் ஒரு விஷயம் கேட்கறது. இரிட்டேட் ஆகாது. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? நீங்க மட்டும் பாசிட்டிவா இருந்தா பத்தாது, நாங்களும் பாசிட்டிவா இருக்கணும். சப்போஸ் லவ் பண்ணிச்சுனா, லவ் பண்ணலனா சபாஷ், சரியான போட்டி. பட் எப்படி நம்பிக்கை வருது? ஒரு பிள்ளை 4 தடவை டே போடா, நீ எனக்கு பிடிக்கலடா, நான் லவ் பண்ண மாட்டேன்டா, எங்களுக்கு செட் ஆகாதடா, சீன்லாம் சொல்லி காரி துப்பி ஏதோ பண்ணுது, அப்புறமா என்ன நம்பிக்கையில பின்னால போறீங்க நீங்க? அது உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல, மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, சொல்லுங்க. அவளுக்கு வேற வழி இல்லை. நானே இப்ப வேற யாரும் அவளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பண்ணவ நான் விட மாட்டேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா? லைட்டா சிம்பத்தி கிரியேட் ஆகும். இவன் நம்ம பின்னாடி சுத்துறான், இவ்வளவு வாட்டி நம்ம சொல்லியும் நம்ம பின்னாடி வரேன், லவ் பண்ணி தான் பார்ப்போமேன்னு லைட்டா தோணும் அவங்களுக்கு. நம்மால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சுட்டா, லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதான். எனக்கு வந்து ஒரு அடிமை மாதிரி ஃபீல் ஆகும். இவனை இது பண்ற மாதிரி தான் நம்ம இருக்கணுமா? கோவம் வரும் அவன் மேல, கண்டிப்பா லவ் வராதுக்கு. இந்த மைக் எடுத்து அப்படியே அடிச்சிடலாம், எதையாவது அவனை ஏதாவது பண்ணணும் போலே தோணும். அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் அந்த மாதிரி பண்றான். இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வேற பையன் லவ் பண்றேன், இதுல என்ன இருக்கு? அவன் வந்து அந்த பொண்ணு உண்மையாதான், அந்த பொண்ணு அந்த ஏய் ஐயோ சாமி, வேற அந்த பையன் இந்த பொண்ணை உண்மையா லவ் பண்றானாங்கற பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அவ கஷ்டப்பட்டா எனக்கு வலிக்கும் சார். எப்படி சார் நீங்க வாங்க, வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க.